that we're going to be hearing this morning. நாம் அவருடையவர்கள். We are His. Hallelujah. Hallelujah. நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய தேவனுக்கு சொந்தமானவர்கள். Each and every one of us is the possession of God Almighty. நாம் அழைக்கப்பட்ட ஜனம். We are a group of people who are called. உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனம். We are a group of people who have been separated from the world. அவருக்காக பிரிக்கப்பட்ட ஜனம். Separated unto Him. எனக்காக ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி அழைக்கப்பட்ட ஜனம். We are a group of people who are called according to His word, which says that I have prepared a group of people for myself, and they shall bring forth my praises. Hallelujah. Hallelujah. இந்த தேவ செய்தியில் நாம் 5 காரியங்களை காண இருக்கிறோம். We're going to see 5 components of this title. Under this title, we are His. நாம் அவருடையவர்கள் என்ற அந்த தேவ செய்தியின் தலைப்பின்படி அந்த 5 குறிப்புகளை நாம் காண இருக்கிறோம். Under the title of today's message, we are His, we are going to see 5 different aspects of belonging to Him. அவர் நம்முடைய மகிமையாக இருக்கிறார். He is my glory. Hallelujah. Hallelujah. அதாவது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, when we read from the book of Psalms 3:3, ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் ஆயிருக்கிறீர். But thou, O Lord, art a shield for me, my glory, and the lifter up of mine head. Hallelujah. நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த தேவவார்த்தையுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டிருக்கிற இந்த தேவவார்த்தையுடைய வல்லமை அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் தேவவார்த்தையின் ஆளுமையை வெளிப்படுத்தி இந்த தேவவார்த்தையிலிருந்து புறப்பட்டு சத்தியத்தினால் ஆவியை பலப்படுத்தி நாங்கள் அந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை மற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதக்காரன் இந்த 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் the psalmist is speaking to us from Psalm 3 verse 3. அவர் என்ன சொல்கிறார்? What is he saying? நாளும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் ஆயிருக்கிறீர். But thou, O Lord, art a shield for me, my glory, and the lifter up of mine head. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை பற்றி இந்த வல்லமாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். Each and every one of us who has come into salvation need to have an understanding of our Savior as such. என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் கேடகம் ஐயா நீர். You are the shield which surrounds me. என் மகிமை நீர் ஆண்டவரே. You are my glory, Lord. என் தலையை உயர்த்த செய்யும் தேவன் நீர். And you are the God who helps me to keep my head held high. Why? நாம் அவருடையவர்களாக இருப்பதனால். Because we are His. முதலில் அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். The first thing He gives to us is His protection. நம்மை சுற்றி அவரே கேடகமாக இருக்கிறார். He Himself is a shield all around us. வாசிக்கிறோம் செக்கரியாவில். We read from the book of Zechariah. அவர் நம்மை சுற்றி அக்னியாகவும் நம் மத்தியில் மகிமையாகவும் இருக்கிறார். For He is a wall of fire around us and the glory in the midst of us. தேவனமாக இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். In like manner we see in this particular passage. நம்மை சூழ்ந்து கொள்ளும் கேடகமாக அவர் இருக்கிறார். And He is the shield which is all around us. நம்முடைய மகிமையாக அவர் இருக்கிறார். And He is our glory. அவர் நமக்குள் இருப்பதனால் because He's inside of us, அவருடைய நன்மைகளை நாம் ருசிக்கிறோம். we are experiencing His goodness. என் மகிமையாக இருக்கிறீர் என்பதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning of this part which says my glory? நான் எந்த இடத்தில் போனாலும் உன்னுடைய நாமத்தை என் வழியாக உயர்த்தும் தேவன் ஐயா நீர். Lord, you're a God who will lift up your name through me no matter where I go. எந்த இடத்தில் சென்றாலும் நீர் என் வழியாக உயர்ந்திருக்கிறீர். Wherever you go, Lord, your name is lifted up through me. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். I will not be put to shame. என்னுடைய தலையை நீர் உயர்த்துவீர். You will lift up my head always. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of that? போகும் இடமெல்லாம் நமக்கு வெற்றி இருக்கிறது. Everywhere we go, we will see the victory. Amen. நாம் எங்கு போனாலும் அந்த இடத்தில் செழிப்பு இருக்கிறது. No matter where we go, we will see
யோசுவாவிடத்தில் சொன்னது என்ன? The God who spoke to Joshua. எங்கு போகும்போது நான் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய வழிகளை நாம் செழிக்க செய்வேன். He said, wherever you go, I will be with you and I will prosper your ways. Hallelujah. Hallelujah. தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். And this is the same God that we worship. சர்வ வல்ல தேவன். The Almighty God. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவன். The God who created heaven and earth. அவர் நம்மை சுற்றி கேடகமாக இருக்கிறார். He himself is a protection and a shield around நம்முடைய us. மகிமையாக இருக்கிறார். He is our glory. நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். And he is the God who helps to keep our heads held high. ஏன்? Why? நாம் அவருடையவர்களாக இருப்பதனால். Because we are his. நாம் இரண்டாவது குறிப்பை பார்ப்போம். Let us see the second part of this. நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். We bring him glory. Hallelujah. Hallelujah. அவருக்கு மகிமையை ஏறெடுக்கிறவர்களாக இருப்போம். We are a group of people who give him glory. Hallelujah. Hallelujah. யோவான் 7வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசித்து John chapter 7 verses 16 through to 18. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இல்லாமல் என்னை அனுப்பின ஒருவருடையதாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ அவன். இந்த உபதேசத்தை தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. John chapter 7 verses 16 to 18. Jesus answered them and said, my doctrine is not mine, but his that sent me. If any man will do his will, he shall know of the doctrine, whether it be of God or whether I speak of myself. He that speaketh of himself seeketh his own glory, but he that seeketh his glory that sent him, the same is true, and no unrighteousness is in him. Amen. Hallelujah. Hallelujah. What is it that Jesus is saying in this verse? என்னுடைய உபதேசங்கள் என்னுடையதல்ல. This doctrine is not of me, is not mine. என்னை அனுப்பினவருடைய உபதேசமாக However, it is the doctrine of the one who sent me. அந்த தேவ உபதேசத்தின் படி செய்கிற சித்தமாக இருக்கிறவன், the one who works according to his, if any man will do his will according to his doctrine. Hallelujah. அவன் நன்றாக அறிந்து கொள்வான். And then he will know fully well. நான் என்னுடைய சொந்த வார்த்தை பேசவில்லை. That I do not speak my own words. என்னை அனுப்பின தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். But I speak the words of the God who sent me. அதாவது தேவவனமாகதான் in like manner இன்றைக்கும் சபையில் today also in the church தேவ வார்த்தை வரும்போது when the word of God comes to us, அதாவது அந்த தேவ வார்த்தை பேசுகிறவர் பேசவில்லை, அது தேவனிடத்திலிருந்து வரும் வார்த்தை என்பதை அறிந்து நாம் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். We need to understand that the one who is speaking is not speaking his own words, but is speaking the word of God, and therefore we need to be able to receive it. பலர் அவருடைய சொந்த மகிமைக்காக பேசுவார்கள். There are a lot of people who speak for their own glory. ஆனால் இந்த இடத்தில் இயேசு சொல்லுகிறார், however, what is Jesus saying in these verses? ஹalleluya. இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருப்பான், அவனிடத்தில் அநீதி இல்லை. He that speaketh of himself seeketh his own glory, but he that seeketh his glory that sent him, the same is true, and no unrighteousness is in him. இயேசு யாருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருந்தார்? Whose words were Jesus speaking? அவரை அனுப்பினவர் என்றால் தேவனுடைய வார்த்தையை. Who is the one who sent him? It is God, and he spoke God's words. அவர் தேவனுடைய மகிமைக்காக பேசினார். And he spoke God's word for the glory of God. அவருடைய சொந்த மகிமைக்காக பேசவில்லை. Not for his own glory. அதாக தேவன் மகிமைப்படும்படியாக பேசினார். In order that the Lord God Almighty may be glorified, he spoke the word of God. அதனால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, therefore it said in these verses, தேவனுக்காக நாம் காரியங்களை செய்யும் போது, when we do things for the glory of God, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும்போது, when we are a group of people who are
obedient to His அவருடைய will, நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்கும்போது, when we are people who glorify His name, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜனமாக இருக்கும்போது, when we are people, group of people who lift up His name, அந்த நேரத்தில் at that time, நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். we will be true. We are true. நம்மிடத்தில் என்ன இல்லை? And what is not in us, அநீதி இல்லை. there is no unrighteousness in us. ஹalleluya. உண்மையுள்ள ஜனமாக நாம் காணப்படுவோம் தேவனுடைய பிரசன்னத்தில். We will be seen as a group of people who are faithful in the presence of God. நீதி உள்ளவர்களாக காணப்படுவோம். We will be seen as righteous. Why? அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்கிறவர்கள் நீதிமான். Because we believe in His word and walk according to His word, and therefore we are called as righteous. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நாம் செய்யும்போது, when we believe His word and act according to His word, அதன் வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். the Lord God Almighty's name will be glorified through that. நாம் அவருடையவர்களாக இருப்பதனால், because we are His, அவருடைய வார்த்தையின்படி நாம் காரியங்களை செய்ய வேண்டும். we need to do things in accordance with His word. தேவ ராஜ்யத்தில், in the kingdom of God, தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். and the word of God only needs to control us, or have dominion over us. அந்த வண்ணமாக தேவ வார்த்தை நம்மை ஆளுகை செய்யும்போது, when the word of God has dominion over us, நாம் வழியாக கர்த்தராகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும். then the name of the Lord God Almighty will be glorified through us. அதற்காக தான் நம்மை அவர் பிரித்து வைத்திருக்கிறார். And it's for that purpose that He has separated us unto Himself. தேவ ராஜ்யத்திற்குள் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். He has called us into the kingdom of God. நாம் அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்து அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யும்போது, when we do things according to His word and when we do things according to His will, நாம் நம்முடைய காரியங்களில் செழிப்பை காண்போம், வெற்றியை காண்போம். we will see victory and prosperity in all our ways. அதன் வழியாக நாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜனமாக காணப்படுவோம். And through that we will be seen as a group of people who bring glory to the name of God Almighty. நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். We will be people who are faithful to God. நாம் நீதி உள்ளவர்களாக இருப்போம். And we will be righteous. அவரை விசுவாசித்தவர்கள், those who believe on Him. அவருடைய வார்த்தையின்படி செய்வார்கள் என்று இயேசு சொல்கிறார். The Lord Jesus Christ says over here that we will do according to His word. Yes, அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வோம். We will do things according to His will. அவருடைய உபதேசத்தின்படி காரியங்களை செய்வோம். We will do things according to His doctrine. ஏன்? Why? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. In order that His name may be glorified. இரண்டாவது காரியம், the second point, என்ன பண்றோம் இப்பொழுது? what do we see? நாம் அவருடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி காரியங்களை செய்யும் போது நம்மை அவர் நீதிமானாக கருதுகிறார், உண்மையுள்ளவர்களாக கருதுகிறார். When we do things according to His word and when we do things according to His will, then we are considered as a group of people who are faithful and who are righteous. அதன் வழியாக வெறும் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நம் வழியாக. And everything that comes forth from this will bring glory to the name of God Almighty through us. மூன்றாவது குறிப்பை பார்ப்போம். Let us see the third component of us being His. நாம் விசுவாசிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். We need to be an example to other believers. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். Let us turn to the book of 1 Timothy chapter 4 verse 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. Let no man despise thy youth, but be thou an example of the believers in word, in conversation, in charity, in spirit, in faith, in purity. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சீஷனாக மாற வேண்டும். Every single believer needs to become a disciple. Hallelujah. அவருடைய சீஷன் என்றால் what do you mean by being His disciple? அவரை போல் மாற வேண்டும். Becoming more like Him. இடத்தில் சொல்லப்படுகிறது, it's written in this place. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு do not despise thy youth. Hallelujah. Hallelujah. அதாவது ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு
Nobody should point a finger at you and despise you. Hallelujah. எந்த மனிதனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. No man should point a finger at you and despise you. Hallelujah. எப்போது நம்மை அசட்டை செய்வார்கள்? When will they despise us? நம்முடைய வாழ்க்கையில் குறையை காணும்போது. When they see our shortcomings in our life. குற்றங்களை காணும்போது. When they see when we can be blamed for our actions. குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் போதித்திருக்கிறார். Paul the apostle has taught us that we need to live a life blameless. எந்த வண்ணமாக அதை வாழ முடியும்? And in what way can we live like that? நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய நடக்கையிலும் in our words and in our behavior. நாம் பேசும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். The words that we speak need to be in line with the word of God. நம்முடைய நடக்கையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பான நடக்கையாக இருக்க வேண்டும். And our behavior needs to be in accordance with the behavior expected of us as of God. நாம் பிறருக்கு காண்பிக்கும் அன்பும் அவருடைய கர்த்தராகிய இயேசுவின் அன்பை போல் இருக்க வேண்டும். The love that we show to our neighbors need to be the love that the Lord God Almighty Jesus Christ shows to each and every one of us. அப்படி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? What do we mean by that? பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be a group of people who forgive others. அவர்களுடைய தவறை நாம் எடுத்துக் கொள்ளாமல் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை மன்னித்த வண்ணமாக. We need to forgive them, not looking at their errors, in the same way that the Lord Jesus Christ forgave us. அப்பொழுதுதான் பிற விசுவாசிகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க முடியுமா? Only then can we be an example to other believers. ஆவியில் எடுத்துக்காட்டாக இருப்பது என்றால் being an example in spirit means நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறாரோ அதே வண்ணமாக நடக்க வேண்டும். We need to ensure that we walk according to the leading of the Holy Spirit who is inside of us. எப்படி நம்மை நடத்துவார் கர்த்தருடைய ஆவியானவர்? How will the Holy Spirit lead us? அவருடைய வார்த்தையின்படி. He will lead us according to His word. அவருடைய நீதித்துவமான மார்க்கத்தின்படி. And according to His righteousness. நம்முடைய சொந்த மனதின்படி அல்ல. And not according to our own mind. நம்முடைய மாம்சத்தின்படி அல்ல. And not according to our flesh. ஆவியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். But we need to be a group of people who are led by the Spirit. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது when we are the children of God, எப்படி இருப்போம்? how will we be? ஆவியில் நடத்தப்பட்டவர்களாக இருப்போம். We will be people who are led by the Spirit. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். Those who are led by the Spirit are the children of God. அதற்கு ஒப்பாக நாம் நடக்கும்போது நாம் பிற விசுவாசிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். When we lead our lives in that manner, then will we be an example for other believers. விசுவாசத்திலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். We need to be an example in faith. எப்படி விசுவாசத்தில் எடுத்துக்காட்டாக இருப்பது? How is that possible? நாம் கர்த்தரை அன்பு செய்கிறவர்களாக நாம் நிரூபிக்க வேண்டும். We need to prove that we love the Lord. கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள். That we are a group of people who live for the Lord. நம்முடைய சொந்த நிலைமையை கண்டோ சூழ்நிலை கண்டோ நாம் பதட்டப்படாமல் பயப்படாமல் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக. We should not be disturbed or we should not fear by our situation or circumstances, but instead we should be a group of people who walk according to the word of God. அப்போது நமக்குள் இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். Then we shall reveal the faith which is inside of us. பயம் என்ன வெளிப்படுத்தும்? What will fear reveal? நாம் கர்த்தரிடத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை என்று வெளிப்படுத்தும். It reveals that we do not have trust in the Lord and we have no faith in God. நமக்காக சிலுவையில் அவர் மரித்து யாவற்றையும் செய்து முடித்த தேவன் அவர். It is God who died at the cross and completed everything for us at the cross. நம்முடைய இன்னும் இருக்கும் காரியங்களை அவர் செய்து முடிக்க மாட்டாரா? அவர் கரிசனம் உள்ளவராக இருக்க மாட்டாரா? Will He not complete the balance things or those things that we need in our life? Is He not a God who cares for us? யாவற்றையும் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். He is a God who has completed everything for இனி அவர் us. செய்வதற்கு எதுவும் இல்லை. There is nothing more for Him to do. இது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. Everything is in our hands. அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்த காரியங்களை விசுவாசிக்கும் போது அதுதான் நம்முடைய கிரியையாக இருக்கிறது. When we believe on Him, when we
we believe on His word and we believe on His works at the cross, then things will happen in our life. கர்த்தராகிய இயேசு அவருடைய கிரியை அவர் செய்து முடித்தார் சிலுவையில். The Lord Jesus Christ has completed His work on the cross. நம்முடைய கிரியையான விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் போது, when we reveal our works of faith, விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக நிற்கும் போது, when we stand as people who are strengthened in faith, பிற விசுவாசிகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருப்போம். then we will be an example to others and to other believers. நம்முடைய வாழ்க்கையை கண்டு அவர்களுக்கு உற்சாகம் வர வேண்டும். They need to be motivated and exhorted seeing our lives. நாம் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் கொண்ட விசுவாசத்தை வைத்து அவர்களுக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும். Based on the faith that we have in the Lord Jesus Christ, we need to try to build faith inside of them. அடுத்தபடியாக கற்பிலும் நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். In purity. அதாவது கற்பில் என்றால் பரிசுத்தத்தில். Purity is basically holiness. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் பரிசுத்தமான காரியங்களாக இருக்கிறதா என்று நாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். We need to pay attention to every work of our lives, that it is we are conducting our lives in holiness. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How is it that we understand that? வாயிலிருந்து வரும் வார்த்தையினால். From the words that proceed from our mouths. அது ஒருவனை எப்படி அறிந்து கொள்வது? How do you know a person? அவருடைய கனியினால். From his fruit. ஹalleluya. எப்படி அந்த கனி என்றால் அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினால். A fruit is the words which come forth from his mouth. அவனுக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா இல்லை அவன் பரிசுத்தம் இல்லாதவனா என்பதை அறிந்து கொள்வது அவன் பேசுகிற வார்த்தையின்படியா. It is the words that he speaks that will help you determine whether he has holiness inside of him or not. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் பேசுவார்கள். Those who are holy will speak according to the word of God. கர்த்தராகிய தேவனுக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். They will live their lives as people who have the fear of God and whose lives are in line with the word of God. அப்பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை பிற விசுவாசிகள் அறிந்து கொள்வார்கள். Then our holiness will be revealed or will be understood by the people around us. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது நாம் நம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறோம். We reveal our holiness when we do everything in accordance to the word of God. தேவ வார்த்தையின்படி நடக்கும்போது when we walk according to the word of God, நாம் நீதித்துவத்திலிருந்து நீதித்துவத்திற்கு கடந்து செல்கிறோம். we move from one level of righteousness to the next. நாம் திரும்ப வார்த்தையின்படி நடக்கும்போது as we keep walking according to the word, நாம் பரிசுத்தத்திலிருந்து மேலும் பரிசுத்தமான இடத்துக்கு கடந்து செல்கிறோம். we move from one level of holiness to the next level of holiness. நாம் தேவ வார்த்தையின்படி நடக்கும்போது when we walk according to the word of God, மகிமையிலிருந்து மகிமைக்கு கடந்து செல்கிறோம். we move from one level of glory to the next level of glory. விசுவாசிகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். We need to be examples to other believers. நாம் விசுவாசிகளாக இருந்தால் மட்டும் பத்தாது. It's not sufficient just to call ourselves believers. நாம் சீஷர்களாக மாற வேண்டும். We need to become disciples. Hallelujah. கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? What did the Lord Jesus say? நீங்கள் விசுவாசிகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know that you are believers. என்னுடைய சீஷர்களாக மாறுங்கள் என்று. But make an effort to become my disciples. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Today that's an expectation from the Lord Jesus. நாம் அவருடையவர்களாக இருக்கும்போது when we are His, பிற விசுவாசிகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சீஷர்களாக காணப்பட வேண்டும். And we need to be examples to believers around us, and we need to become His disciples. நான்காவதாக இருக்கும் காரியம், the fourth component of being His, நாம் விசுவாச கிரியையில் நடப்பவர்களாக இருக்க வேண்டும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். we need to do works of faith. Hallelujah. யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம். Let us read from the book of James chapter 2. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? What doth profit, my brethren, though a man say he has faith and have not works? Can faith save him? Hallelujah. Hallelujah. அதாவது பல விசுவாசிகள், a lot of believers,
அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். I go around saying that they believe in the Lord Jesus. கர்த்தர் இயேசு செய்த எல்லா காரியங்களையும் செய்கிறார்களா? Are they doing all the things that the Lord Jesus did? இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? உங்களுடைய ரட்சிப்பின் கிரியை என்ன? What are the works of your salvation? நான் இயேசு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது, When we say that we believe on the Lord Jesus, நாம் இதயத்தில் விசுவாசித்து வாய் வழியாய் அறிக்கையிட வேண்டும். we need to believe in our hearts and confess with our mouths. இயேசுவே நீர் எனக்காக வந்தீர் இந்த பூமிக்கு. The Lord Jesus, I know you came to this earth for me. சிலுவையில் எனக்காக மரித்தீர். You died on the cross for me. புதைக்கப்பட்டீர். You were buried. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர். On the third day you rose again. ஒரு பிதாவுடைய வலது பக்கத்தில் நீர் உட்கார்ந்திருக்கிறீர். Today you are seated on the right hand of God the Father. இதை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிட வேண்டும். We need to believe this and confess this. அப்பொழுது நாம் விசுவாசத்தில் இறங்குகிறோம். Then we are getting into faith. அதே விசுவாச கிரியாக மாற வேண்டும் என்றால், If that needs to be a work of faith, என்ன செய்ய வேண்டும்? what do we need to do? நாம் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to submit ourselves to be baptized. Immersion baptism. முழுக்க ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? What are we revealing through our immersion baptism? நம்முடைய விசுவாசத்தை கிரியையாக மாற்றுகிறோம். Our faith is being converted into works. பழைய மனிதன் புதைக்கப்பட்டு நாம் எழும்பும் போது புது மனிதனாக எழும்புகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய மகிமையினால். When the old man is buried, the new man rises up with the glory of God the Father. ஒவ்வொரு மனிதனும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Every man needs to be immersed and baptized. அதற்காக தான் இயேசுவே இந்த பூமிக்கு வந்த போது பாவமே இல்லாத அறியாத இயேசு அவர் தேவனுடைய நீதி சரிகட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். The Lord Jesus Christ, although he had no sin, he knew no sin, he submitted himself to God Almighty to immersion baptism for the righteousness of God Almighty. Hallelujah. அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய தேவனை இயேசு வழியாக விசுவாசிக்கிறார்கள் என்றால், if every single person who is born this earth needs to show his faith in the Lord Jesus Christ. அதாவது கர்த்தராகிய தேவனை இயேசு வழியாக விசுவாசிக்கிறார்கள் என்றால், if they believe on God Almighty through Christ Jesus, இயேசு சிலுவையில் செய்த கிரியைகளை விசுவாசிக்க வேண்டும். they need to believe on the works that the Lord Jesus did on the cross. அதை கிரியையாக அவர்களுடைய வாழ்க்கையில் அதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். And they need to reveal this as works in their lives. பல விசுவாசிகள் முழுக்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. There are a lot of believers who do not submit to immersion baptism. அது காரணம் என்ன? What is the reason for that? இன்னும் அவர்களுக்கு விசுவாச கிரியை அவர் விசுவாசத்தை கிரியையாக அவர்கள் செய்யவில்லை. They have still not converted their faith into works. அவர்களை அதாவது நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள், you who have taken immersion baptism, நீங்கள் உங்களுடைய பழைய மனிதனை புதைத்து புது மனிதனாக நீங்கள் அவருடைய மகிமையினால் எழுப்பப்பட்டு, your old man has been buried and the new man has risen up with the glory of God the Father. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவோடு உன்னதத்தில் இயேசு கிறிஸ்துவோடு உங்களை உட்கார வைத்திருக்கிறார். After that, the Lord Jesus Christ makes you sit along with him in heavenly places. இயேசு எங்கு உட்கார்ந்திருக்கிறார்? Where is Jesus seated? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, the Lord Jesus who died, was buried and rose again. உன்னதத்திலே தேவனோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். He is seated in heavenly places along with God the Father. நாம் முழுக்க ஞானஸ்தானத்தில் நாம் எழுந்திருக்கும் போது, when we rise up after immersion baptism, தேவவார்த்தை என்ன சொல்கிறது? what is the word of God? அவரோடு கூட எழுந்து அவரோடு கூட உன்னை உன்னதத்தில் உட்காரும் வைக்கிறார் என்று எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் தமிழில் 6வது வசனம் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. In Ephesians chapter 2 verse 7 in Tamil and Ephesians chapter 2 verse 6 in English, we see that the Lord Jesus Christ made us rise up and made us be seated with him next to him in heavenly places. Hallelujah. Hallelujah. அந்த உன்னதத்தில் உட்காரும் இருக்கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. There is an authority in the seat which is given to us in heavenly places.
பரலோகத்தின் அதிகாரத்தையும் பூலோகத்தின் அதிகாரத்தையும் என்னிடத்தில் தந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். The Lord Jesus said that all power and authority in heaven and earth has been given unto him. உயிர்த்தெழுந்து வந்த பிறகு After he rose again. நம்மிடத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? What he said to us. நீ முழு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு after you have submitted yourself to immersion baptism, உன்னை உன்னதத்தில் என்னோடு கூட உட்கார வைத்து I will make you sit along with me in heavenly places. பூமியில் இருக்கும் எல்லா அதிகாரத்தையும் உன்னுடைய கரத்தில் நான் தருவேன். And I will give all the authority of the earth into your hands. ஏன்? Why? நாம் அவருடையவர்களாக இருக்கிறதுனால் Because we are his. பூமியில் இருக்கும் அவருடைய அதிகாரத்தை நமக்கு அவர் தருகிறார். He is giving the authority of the world to us. நாம் ஒரு ஆளுகை செய்யும் வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வதற்காக In order that we might live a life of dominion on this earth. அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். He has given us his spirit. வாசி இருக்கும் சத்தியத்தை He has தந்திருக்கிறார். given us the truth from his அவருடைய word. நாமத்தை அதிகாரமாக And தந்திருக்கிறார். he has given us his name as an authority. நாம் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக In order that we might live a life of dominion on this earth. இல்லாதவைகளை இருக்கிறவனமாக அழைக்கும்படியாக In order that we might call those things that be not as though they were. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லையோ அதை இருக்கிறவனமாக அழைக்க வேண்டும். To call all those things which are not in our life as if they are. விசுவாசத்தில் அழைக்கும் போது When we call in faith, கர்த்தராகிய தேவன் நமக்குள் இந்த வல்லமை தந்திருக்கிறார். the Lord God has given us this power. நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு In order that we might receive. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது. The minute he spoke saying, let there be light, there was light. அதே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். This is something that we will also see in our lives as children of God. ஹalleluya. Hallelujah. நாம் இல்லாதவைகளை அழைக்கும்படியாக நாம் இருக்கிறவனமாக அழைக்கும்படியாக நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He has prepared us in order that we might call those things which we do not have into our lives and believe that we have. அது எப்பொழுது வரும்? When will that come? நாம் விசுவாசத்தை கிரியையாக செய்யும் போது When we convert or convert our faith into works. அதனால இந்த யாக்கோபு சொல்கிறார், That is what James is saying நீ here. விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி உனக்கு கிரியை இல்லை என்றால் If you say you have faith but you do not have உன்னுடைய works, விசுவாசம் உன்னை ரட்சிப்புக்குள் கொண்டு வருமா? will that faith bring you into salvation? உன்னுடைய விசுவாச கிரியை தான் உன்னை ரட்சிப்புக்குள் கொண்டு வருமா? It's your works of faith which is going to bring you that salvation. ஹalleluya. Hallelujah. கடைசியாக Finally, நாம் ஐந்தாவது காரியத்தை வாசிக்கிறோம். let us read the fifth aspect of being his. நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். We are his offspring. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். From the book of Acts chapter 17 verse 28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததி என்று சொல்லி இருக்கிறார்கள். For in him we live and move and have our being, as certain also of your own poets have said, for we are also his offspring. Amen. Hallelujah. நாம் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். We live in him. அவருக்குள் நாம் அசைகிறோம். We move in him. அவருக்குள் நாம் இருக்கிறோம். And we have our being in him. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோம். We live in the Lord Jesus. Christ. We live in நாம் Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் அசைகிறோம். We move in Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். And we have our being in Christ. நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். We are his offspring. DNA. Hallelujah. DNA. அவருடைய அந்த DNA பெற்றவர்களாக இருக்கிறோம். We are a group of people who have the DNA of the Lord Jesus. Hallelujah. கர்த்தராகிய தேவனுடைய DNA நமக்குள் இருக்கிறது. The Lord God Almighty's DNA is in us. Hallelujah. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். He has washed us and cleansed us with the precious holy blood of Jesus. நம்முடைய இரத்தத்தையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார். He has cleansed our blood with his holy blood. Hallelujah. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதியும் வராதபடிக்கு நம்மை அவர் காத்திருக்கிறார். He has protected us such that no disease will come to us. Hallelujah. Hallelujah. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானவர்களாக இருக்கிறோம். We are people who are healed by his stripes. Hallelujah. Hallelujah. அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். We are his offspring. Hallelujah. Hallelujah.
நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். We are His. நாம் தேவனால் நாம் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are people who have been adopted by God. Hallelujah. Hallelujah. நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோம். We are His அவருடைய inheritance. சுதந்திரப்பாக இருக்கிறோம். We are His generation. We are His inheritance. தேவனுடைய சுதந்திரப்பாக இருக்கிறோம். We are His inheritance. நாம் இயேசுவே ஹalleluya இயேசுடைய நாம் சுதந்திரப்பாக இருக்கிறோம். We are the inheritance of the Lord Jesus. அவருக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கும் சொந்தமானது. All of it that belongs to Him belongs to us as well. தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கும் சொந்தமானது. All of it that belongs to God Almighty belongs to us. இயேசுவோடு உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். We are joint heirs with Christ Jesus. தேவனுடைய சுதந்திரர்களாக இருப்பதனால் Because we are the inheritance of God Almighty. தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கும் சொந்தமானது. All that belongs to God Almighty belongs to us as well. Hallelujah. அவருடைய பரிசுத்தம் நமக்கு சொந்தமானது. His holiness is ours. அவருடைய சமாதானம் நமக்கு சொந்தமானது. His peace is ours. சந்தோஷம் நமக்கு சொந்தமானது. His joy is ours. அவருடைய பரிபூர்ண சுகம் நமக்கு சொந்தமானது. His divine health is ours. அவருடைய செழிப்பு நமக்கு சொந்தமானது. His prosperity is ours as well. பூமியில் எந்த வண்ணமான அந்த பொருளாதாரத்தில் தாழ்ச்சி இருந்தாலும் And no matter how bad the economy of the world might be, or how low the economy of the world may நாம் be, தேவராஜ்யத்தில் சார்ந்தவர்கள். we are people who belong to the kingdom of God. தேவனுடைய சுதந்திரப்பாக இருப்பவர்கள். We are the inheritance of God Almighty. நம்முடைய பொருளாதாரம் தேவனுடைய தேவராஜ்யத்தின் பொருளாதாரத்தின் படிதான் இருக்க முடியும். Our economy will be according to that economy of the kingdom of God. நமக்கு எந்த குறையும் கர்த்தராகிய தேவன் வைக்க மாட்டார். The Lord God Almighty will ensure that we have no lack. அவருடைய சுதந்திரம் அவருடையவர்களாக இருப்பதனால் Because we are His. நம்மை அவர் மிகுதியில் கொண்டு வருவார். He will bring us into abundance. Hallelujah. உங்களை சுற்றி பஞ்சம் இருந்தாலும் And even if there is lack of famine around us, உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியை கொண்டு வரும் தேவன் அவர். He is a God who will bring abundance into your life. Amen. அந்த விதவையை பெற்றிருக்கும் காரியத்தை அறிந்திருக்கிறோம். We understand the passage about the widow. தேவ வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. What does the word of God tell us about that? தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்தில் விதவிடத்தில் When the prophet came to the widow, என்ன சொன்னார்? what did he say? அந்த அப்பத்தை எனக்கு கொடு என்று. He said, give me that bread. அந்த விதவை என்ன சொன்னார்? What did the widow say? ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கிறது. I have just one. நானும் என்னுடைய பிள்ளைகள் அதை சாப்பிட்டு சாகத்துக்காக நாங்கள் தயாராகி விட்டோம். And I'm preparing that one loaf of bread for my son and myself to eat, after which we will die. அதற்கு முன்பான வசனத்தை வாசிக்கும் போது When we read the verses preceding that, எலியா இடத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த விதவையை குறித்து அந்த விதையின் வீட்டில் போய் நீ தங்கு என்று சொல்கிறார். we see that the Lord God Almighty is speaking to Elijah and telling him specifically, go to that widow's house. பல விதவைகள் இருந்தார்கள். There were several widows at that time. குறிப்பாக இந்த விதையின் வீட்டில் போய் தங்க சொன்னார். However, he was specific about this particular widow and saying, go stay in her house. இதற்காக For what purpose? அந்த விதவையின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்காக. In order that he might bring that miracle in that widow's life. அதனால்தான் எலியா சொன்னார், That's why Elijah நீ said, எனக்கு ஒரு அப்பத்தை தந்து அதற்கு பிறகு நீ என்ன வேணாலும் செய் என்று. and then give it first to me, then you do whatever you want to do. அந்தபடியாக செய்த உடனே And when she did according to what he said, அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த அபிஷேகம், the anointing in that man's life, that certain God's life, man of God's life, அது அந்த விதவையின் வாழ்க்கையில் வந்துவிட்டது. it came into the life of that widow. அதில் அந்த நாளிலிருந்து அந்த விதவைக்கு பஞ்சமே இல்லை. There was no more famine in the house of that widow anymore. பஞ்சகாலம் முழுவதும் இவள் மிகுதியில் இருந்தாள். All through the time of famine in that land, she had abundance. எப்படி? How? அபிஷேகத்தின் வல்லமை. Because the power of the anointing. தேவ மனிதனிடத்தில் அவள் இணைக்கப்பட்ட உடனே அவளுக்கு பஞ்சம் எல்லாம் நீங்கிவிட்டது. The minute she connected with the anointing which rested upon the man of God, the famine and lack that was there in her life left. பஞ்சம் என்று சொல்லி எனக்கு இருந்தால் நான் சாப்பிட்டு மயக்கப்பட மடித்திருந்தால் அவ்வளவுதான் அதே தான். If she had said, this is the famine time and I'm going to eat this and I'm going to die, then that would have happened according to what she believed.
நான் தேவ மனிதன் சொன்ன வண்ணமாக செய்தாள். And when she did things according to the man of God's word, உடனடியாக அந்த அபிஷேகம் கிரியை செய்தது. immediately that anointing started working for her. இன்றைக்கும் விசுவாசிகளாக இருக்கும் நீங்கள் Today you who are believing, who are converting your faith into works, தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் அந்த அபிஷேகத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். need to be a group of people who understand the anointing which rests upon the man of God. இந்த பஞ்ச காலத்தில் உங்களுக்கு செழிப்பை காண வேண்டும் என்றால், If you need to see prosperity in the time of famine, தேவ மனிதனோடு இணைக்கப்பட வேண்டும். you need to be connected with the man of God. உங்க பொருளாதாரத்தில் இருந்த உங்களுடைய காணிக்கையும் இந்த தசம பாகத்தையும் தர வேண்டும். You need to ensure that you give your offering and your tithe. அப்போதான் தேவ ராஜ்யத்தில் இருக்கும் செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வரும். Then the prosperity in the kingdom of God will manifest in your lives. அவருடைய உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். We are his inheritance. இயேசுவின் உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். We are joint heirs. தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம். We are the Heirs of God. inheritance, the heirs of God. ஆனாலும் However, நம்முடைய தேவனுடைய அந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்றால், if the prosperity, divine prosperity, has to start manifesting in our lives, தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கும் அந்த அபிஷேகத்தின் வழியாக தான் வர முடியும். it can only come through the anointing which rests on the man of God. கர்த்தராகிய தேவன் அந்த தேவ மனிதன் மீது அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். God has kept that anointing on that man of God for this very purpose. அபிஷேகத்தினால் முகம் முறியும் என்ற வார்த்தையின்படி, According to the word of God, which says the yoke shall be destroyed because of the anointing. எல்லா நுகத்தை முறித்து விடுவார். All yokes and bondages will be destroyed. உங்களுக்கு அணை திறந்து விடப்பட்ட வண்ணமாக ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஓடி செல்லும். And the blessing will come rushing into your lives like a dam has been opened. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். It is to this extent the Lord God Almighty will perform miracles in your life. அபிஷேகத்தை விசுவாசிப்போம். Let us believe on the anointing. கர்த்தராகிய இயேசுவை, கர்த்தராகிய தேவனை விசுவாசிப்பவர்கள் ஸ்திரப்படுவார்கள். Those who believe on the Lord God Almighty will be established. அவருடைய தீர்க்கதரிசியை விசுவாசிப்பவர்கள் செழிப்படைவார்கள். And those who believe on his prophets will prosper. அவருடைய ஜனம், His people. அவருடைய ஜனத்தை வழி நடத்துவதற்காக தான் கர்த்தர் தேவ மனிதர்களை வைத்திருக்கிறார். The Lord God Almighty has placed the man of God there in order that he might lead God's people. அந்த அபிஷேகத்தின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகளை வர செய்வார். And he will ensure that good things come into your life through this anointing. சபையோடு இணைத்திருங்கள். Be connected to the church. இந்த வண்ணமான நேரத்திலும் Even at these times. சபையோடு இணைந்திருங்கள். Be connected to the church. சபை கூட முடியாத நேரத்திலும் Even at this time that we are not in a position to gather together as a church. இணையதளத்தின் வழியாக இணைந்திருங்கள். Be connected through the internet. நாம் கர்த்தருக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். We are one body in Christ. கர்த்தருக்குள் ஒரே ஆவியாக இருக்கிறோம். We are one spirit in Christ. ஒரே முழுக்க ஞானஸ்தானத்தில் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். We have all been gathered together in one baptism. ஒரே கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார். We have one Lord. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. There is nothing impossible with him. அவருக்கு சொந்தமானவர்கள் நாம். We are his. அவருடையவர்கள் நாம். We belong to him. ஹalleluya. இந்த தேவ வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் Everyone who has heard this word, உற்சாகத்தோடு இருங்கள். be exalted. உன்னை கைவிட்டு உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன், The God who said, I will not leave you, I will not forsake you, உண்மையுள்ள தேவன். is a faithful God. ஹalleluya. Hallelujah. அவரை விசுவாசியுங்கள். Believe on him. ஹalleluya. அவருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். Believe on his word. கர்த்தருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்யுங்கள். Do things in line with his word. கர்த்தர் உங்களுக்கு செல்வத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் தருவார். And the Lord God Almighty will give you healing, joy, peace and prosperity. ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, உம்முடைய வல்லமையான வலது கரம் பராக்கிரம காரியங்களை செய்யும் அற்புத கரம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருடைய மீதும் வந்து இறங்குவதாக என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Touch everyone, Lord. Hallelujah. Fill them with your power and glory. In Jesus' name we pray, Father. Set them free. Yes, in Lord. Jesus' Yes, name. Hallelujah. Cover them with your precious blood. Cover them with your glory. Amen. உம்முடைய மத்தியில் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் மூடி மறைத்துக் கொள்ளும் Amen. இயேசு நாமத்தில்
பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வருகிறவர்கள். Hallelujah. Bring each one to your divine protection, Lord. Hallelujah. இந்த நாட்களில் hallelujah அவர்களை பாதுகாப்போடு வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Lord, for protecting them in these days. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Bless them. ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரையும் hallelujah பரலோக கதவுகளை திறந்து ஆசீர்வாதம் வெள்ளம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து இறங்குவதாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Hallelujah. Let the windows of heaven open and pour out a great flood of blessing and bless each one according to your word, Lord. Hallelujah. Oh glory, hallelujah. Let your name be glorified. Amen. Your people, Lord. உம்முடைய நாமம் உம்முடைய ஜனத்தின் வழியாக மகிமைப்படுவதாக நாமத்தில் என்று ஆசீர்வதிக்கும் ஆவியோடு மனப்பட்டு ஒவ்வொருவரையும் ஆமென் ஆமென்